அது எப்படி சார்? அது எப்படி திருப்பி சொல்லுங்கள். முத்துக்குமரன் வந்து உங்களை வந்து சைக்கலாஜிக்கலாக வந்து இது பண்ணிட்டாரு, உங்களால் தூங்கவே முடியல. யார் சொல்லியிருக்கா தெரியுமா? நம்மளுடைய சத்யா. முத்துக்குமரன் பண்ண வேலையில் என்னால் 2 நாளாக தூங்க முடியல, அந்த அளவுக்கு வந்து என்னை கொடுமைப்படுத்திட்டாரு, என்னை லிட்டரலாக வந்து செதைச்சிட்டாரு, இதை நான் எதிர்பார்க்கல அப்படின்னு கதறி இருக்காரு. யார் கதறி இருக்காரு? அல்டிபாஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி லைவ் அப்டேட்டுக்காக. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சத்யாவை என்னென்ன சொல்லி முத்துக்குமரன் பேசினாரு அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சத்யாவை வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு. எதுக்கியா இருக்க நீ எல்லாம் இத்தனை நாளாக வந்து உள்ள அவன் வந்து உசுரை கொடுத்து சண்டை போட்டு கண்டென்ட் பண்ணி வெளியே வாரம் போயிட்டு இருக்கேன், வந்துன்றது சும்மாவே உட்காந்து மிச்சறது நிட்டு எதுக்கியா இருக்க நீ எல்லாம் அப்படின்னு முத்துக்குமரன் கேட்ட கேள்வி ஒவ்வொன்றும் சத்யாவை செருப்பால் அடித்த மாதிரி இருந்திருக்கு. அதனால் சத்யாவால் தூங்க முடியலையா? யார் நீங்கள்? தூங்க முடியலை. இந்த பொய்யெல்லாம் சொல்லாதீங்க சார், பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. ஆனால் ஏஞ்சலாக நீங்கள் பண்ண வேலை இருக்குல்ல, யார் என்ன பண்ணாலும் சைலண்ட்டாக இருந்தது, அது உங்களுடைய திறமை, அதை நான் பாராட்டுறேன். ஆனால் முத்துக்குமரன் கேட்டால் என்ன தப்பு இருக்குன்றேன். இதை பார்த்துட்டு இருக்க ஆட்களில், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஆட்களில் எத்தனை பேருக்கு முத்துக்குமரன் சொன்னது கரெக்டுன்னு தோணுது? அதே மாதிரி ஆமாப்பா எனக்கும் இதே தாட்டு தான்ப்பா இருக்குது அப்படின்னு எத்தனை பேருக்கு தோணுது? கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. இன்னொரு விஷயம் இருக்குது. உங்களால் முத்துக்குமரன் ஒரு டாஸ்க்குக்காக ஒரே ஒரு நாள் உங்கள்கிட்ட கேள்வி கேட்ட இந்த விஷயம், அது கூட எப்படி கேட்டார்னா ரொம்ப டீசெண்டாக கேட்டார். சத்யா, எதுக்கு இருக்க? என்ன வேலைக்காக வந்த? சும்மாவே எப்படி இருக்கதா? கதவை தட்டி நீ அனுப்பிச்சிரு, வெளியே போன்னு சொல்லு, கேமராட்ட போய் சொல்லிட்டு வா. இதெல்லாம் வந்து ரொம்ப டீசெண்டாக பண்ணார். நீங்கள் வெளியே வாங்க, அவ்வளோதான். முத்துக்குமரன் சொன்ன இதுக்கு 2 நாள் உங்களுக்கு தூக்கம் வரலன்னா ஐயோ, இப்போ நீங்கள் வீட்டை விட்டே வெளியே வர முடியாது போல் இருக்கு. கரெக்டாக மக்களே? இவ்வளவு டீசெண்டாலாம் பேச மாட்டாங்க வெளியே, இவ்வளோ டீசெண்டாலாம் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதில் எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன். கூட உட்காந்து ஒரு ஆள் வந்து ஒய் ஐயோ அப்படி பண்ணுறதுக்கு, உண்மை காட் அப்படி பண்ணுறதுக்கு இதே கிடையாதுங்க, அப்படி பண்ணுறதுக்கு இப்படிலாம் பேசக்கூடாதுங்க, இப்படிலாம் சைக்காலஜிக்கல் பண்ணக்கூடாங்க. ஐயோ ரஞ்சித்தண்ணா போயா, ஏதாவது பேசி விட்டுற போகிறோம் அங்காட்டில், போயா. சும்மா வந்துட்டு அதற்கான அதை சரியில்லை இது சரியில்லை, ஏதோ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரே கேரக்டரில் நீங்கள் இருக்கனால ஓட்டு வந்து சத்யாவோட தப்பிச்சுக்கிருக்கீங்க. உங்களுக்கு சத்யாவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, பார்த்துக்குங்க. எப்படி உட்காந்து பேசுகிறது? இதில் பேசிகிட்டு இருக்க யார் தெரியுமா? சௌந்தர்யா. இவங்க எல்லாம் உட்காந்து பேசும்போதா சௌந்தர்யாவுக்கு முத்துக்குமரனை கண்டாலே ஆகாது. மண்டைக்குள்ளே பூரா முத்துக்குமரன் தான் இருக்கா. ஸ்ட்ராட்டஜி பண்ணி நீங்கள் ஸ்ட்ராட்டஜி நீ பண்ணுற இல்லை, ஒரு நாள் விழுந்துருவேன். நீ ஸ்ட்ராட்டஜி பண்ணுற இல்லை, ஒரு நாள் விழுந்துருவேன். உங்களால் ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியலன்ற பொறாமை, அவன் கரெக்டாக கேம் விளையாடுறன்ற பொறாமை. ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு முத்துக்குமரன் தான் ஃபஸ்ட்டுன்னு. அவன் அடித்தா தானே நீங்கள் மேலே வர முடியும், நீங்கள் அந்த லைம் லைட்லேயாவது இருக்க முடியும். கரெக்டு தானே? நான் அப்பயே சொன்னேன், இந்த பிள்ளையை நம்பாதீங்க, இது ஜாக்லினை கேவலமாக பேசணும். ஆரம்பிச்சிருச்சா? பேசியிருக்கு. அடுத்த வீடியோவில் போடுறேன் ஜாக்லினை பற்றி என்ன பேசியிருக்கு அப்படின்னு. நண்பர்கள். ஆனால் சத்யா ரெடியாக இருந்துக்குங்க.